மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். செஞ்சி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி டு திருவண்ணாமலை சாலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செஞ்சி பேரூராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் குணசரவணன் வழக்கறிஞர் தலைமை தாங்கினார். செஞ்சி ஒன்றிய செயலாளர்கள் பாண்டியன், சாந்தசீலன் முன்னிலை வகித்தனர். செஞ்சி நகர செயலாளர் நஸ்ருதீன் அனைவரையும் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குணசரவணன் கலந்து கொண்டு கண்டன சிறப்புரையாற்றினார். குடிநீர் பற்றாக்குறை, சாலைகள் சேதமடைந்திருப்பதை கண்டித்தும், அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும், 13வது வார்டை 2ஆக பிரிக்கவும் வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் வெற்றிக்குமரன், முருகையன், சந்திரசேகரன், சிவரத்தினம், ஒன்றிய செயலாளர்கள் திருமலை, முருகன், ரகுபதி, சார்பு அணி அமைப்பாளர்கள் தசரதன், சரவணப்பிரியன், ராமச்சந்திரன், மணிகண்டன், அருளரசன், டேவிட், மகளிர் அணி சங்கீதா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செஞ்சி நகர இணை செயலாளர் அருணகிரி நன்றி கூறினார். செய்திகளுக்காக விழுப்புரம் சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ். நன்றி. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான், யாருமே கிடையாது. சந்தை எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளைல இருந்து இங்க வளர்றோம். சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும். அந்த சந்தை வந்து அந்த பக்கமா காந்தி பஜார்ல லாஸ்டா சந்தை மேடு, அதாவது கிட்டத்தட்ட பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடக்கும். இன்னைக்கு சந்தை அவ்வளவு கேவலமா நடக்குது. சந்தை ஏன் சொன்னா வழி நெடுகளும் உள்ள டிராபிக், அந்த பக்கம் பூரா கடை, பக்கத்துல வந்து இன்று கிடப்பில போடப்பட்டிருக்கும் காரணம் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சார்ந்த தோழர்களும் தான். ஒரு தெரு கூட உறுதியா போட முடியாத பேராட்சி எதற்கு? கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வந்து இந்த பாலம் கட்டுறோம், ட்ரைனேஜ் ஓபன் பண்றோம், ட்ரைனேஜ் போடுறோம் சொல்லி பள்ளத்தை போட்டு அந்த பள்ளத்துல பேட்ச் கூட போடாம நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதாங்க. ஏங்க நீங்க எல்லாம் போய் ஸ்கூல்ல போய் நடந்து போனா